Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது எக் பப்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். எக் பப்ஸ்க்காக நான் இங்க 4 எக் எடுத்து தண்ணியில 10 to 15 minutes நல்லா கொதிக்க விட்டுருக்கேன். நெக்ஸ்ட் ஒரு panல ஒரு 1/2 டீஸ்பூன் எண்ணெய், ஸ்லைஸா கட் பண்ணி வச்சிருக்க ஆனியனை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அதுல 1/4 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா எல்லாம் நல்லா போட்டு பச்சை வாசனை போறது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. நெக்ஸ்ட் எக் பப்ஸுக்காக 1 கப் மைதா இங்கே எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சம் எண்ணெய், கொஞ்சோண்டு உப்பு, கொஞ்சம் சுகர் எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி கலந்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. பிசைஞ்ச மாவை கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணி ஒரு 10 to 15 minutes ஊற வச்சுக்கோங்க. நம்ம எதுக்கு ஆயில் அப்ளை பண்ணுறோன்னா, இல்லைன்னா மாவு நல்லா ட்ரை ஆகிடும். ட்ரை ஆகாமல் இருக்க தான் ஆயில் அப்ளை பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு ஊற வச்ச மாவை குட்டி குட்டி பால்ஸாக பிரித்து எடுத்துக்கோங்க. அந்த பால்ஸை நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உங்களால் எவ்வளோ ப்ரெஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ப்ரெஸ் பண்ணி பரத்தி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு அதை 2-3 ஃபோல்டாக ஃபோல்ட் பண்ணி ஸ்கொயர் ஷேப்பு வர மாதிரி ப்ரெஸ் பண்ணி விடுங்க. அதில் நம்ம பண்ணி வச்சுருக்க ஸ்டஃப்பும் வேக வச்சுருக்க முட்டையும் வச்சு நாலு சைடையும் மூடி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அது மேலே கொஞ்சோண்டு நெய் அப்ளை பண்ணிக்கோங்க. அடுத்து எக் பப்ஸ் வேக வைக்கிறதுக்கு ஒரு கடாயை 10 to 15 minutes ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. அதில் நம்ம ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்க எக் பப்ஸை வச்சு 20 to 25 minutes லோ ஃப்ளேமில் குக் பண்ணி எடுத்தால் சுவையான எக் பப்ஸ் ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான ஃபுட் ரெசிபீஸ் பண்ணணுன்னா கமெண்டில் பின் பண்ணுங்கள். சிம்பிள் அண்ட் ஸ்வீட் ரெசிபீஸுக்கு ஜஸ்ட் ரைப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் பாய்.